35 தொகுதிகளை பாஜக எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் பாஜக வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 72 தொகுதிகள் கொண்ட பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருக்கிறது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 30 முதல் 35 தொகுதிகளை பாஜக கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் 1000 விளக்கு, தீநகர், வேளச்சேரி ஆகிய தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சிங்காநல்லூர், அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி ஆகிய தொகுதிகளையும் பாஜக கேட்கிறது. திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி ஆகிய தொகுதிகளையும் பாஜக கேட்டு அதற்கான பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக 35 தொகுதிகளை எதிர்பார்ப்பதாகவும் 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவுக்கிட்ட கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பா எந்தெந்த தொகுதிகள்லாம் அதுல இடம்பெற்றிருக்கு, என்ன விவரம்? சட்டமன்ற தேர்தலுக்காக என்டிஏ கூட்டணியில் அதிமுக தமிழகத்தில் இணைந்திருக்கிறது. கடந்த ஆண்டே இந்த தேர்தல் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. பாஜக எப்பொழுது பேச்சுவார்த்தையை தொடங்கும் என எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில் இன்னும் சில நாட்களில் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேரடியாக வருகை தந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் இது சம்பந்தமாக புதிய தலைமுறைக்கு கிடைத்த பிரத்யேக தகவலின்படி கிட்டத்தட்ட 72 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை பொறுத்தளவு மிக முக்கியமாக எந்தெந்த தொகுதிகள் இடம் பிடித்திருக்கிறது, அதாவது திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, அதே போன்று தென்காசி, ஆலங்குளம், நாகர்கோயில், விளவங்கோடு, வேளச்சேரி, தீநகர், இப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை குறிவைத்து கடந்த காலங்களில் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும், இந்த தொகுதி எங்களுக்கு கிடைத்தால் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட முழுமையான பட்டியலை பாஜக விரிவாக வழங்கியிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 30 முதல் 35 தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜக தான் இம்முறை தொகுதியை ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிலையில் இதனுடைய அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது பியூஷ் கோயல் தமிழகம் வருகையின் பொழுது தொடங்கி இருக்கிறது. பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.